ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான புளிச்சக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடையல் பார்த்திங்கன்னா சுடுசாத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையை நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்திருக்கேன் நான். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த புளிச்சக்கீரையை அதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த புளிச்சக்கீரை சுடுதண்ணில் போட்ட உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கீரை வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த கீரை கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் கீரை. இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கீரையில இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே மஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மஞ்சிருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் வந்து 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கீரைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற புளிச்சக்கீரையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நல்லா மசிக்கி விடுங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து அந்த கீரையோட நல்லா வதங்கட்டும். நல்லா மசிக்கி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான புளிச்சக்கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிச்சக்கீரை கடையல் பார்த்தீங்கன்னா நல்லா வடிச்ச சாதத்தோட சூடாக சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புளிச்சக்கீரை கடையல் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.